வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கு சமையல் சிறப்பான சமையல். ஆமாங்க, இன்றைக்கி கொஞ்சம் சக்கரை பொங்கல் செஞ்சேன் இல்லைங்களா? சக்கரை பொங்கல்னாவே சிறப்பு தானே. இன்றைக்கி சமையலில் ஒயிட் ரைஸும் அவரைக்காய் போட்டு சாம்பார். அடுத்து வாழைக்காய் கூட்டு. வாழைக்காய் கூட்டு தக்காளி, பொடியாக கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய், குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு தேவையான உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு குக்கரில் ஒரு விசில் வச்சுட்டு நம்ம தாளித்தம் செய்ய வேண்டியதுதான். குக்கரில் வைக்கலைன்னா கூட நீங்கள் வடைச்சட்டிலேயே வச்சிடலாம். வாழைக்காய் சீக்கிரம் வெந்துடும். வாடை போக நல்லா கலந்து கொடுத்து இறக்க வேண்டியதுதான். பீட்ரூட் பொரியல். பீட்ரூட் மட்டும் பொரியல் இல்லைங்க, அதில் பச்சை பட்டாணியும் சேர்த்து பீட்ரூட் பொரியல் பண்ணியிருக்கு. அதில் கொஞ்சம் பச்சை பட்டாணி பீட்ரூட்டை குக்கரில் ஒரு விசில் வர வச்சு எடுத்துட்டு கடுகு உளுந்தம் பருப்பு, கடலப்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்தம் செஞ்சு கொஞ்சமாக தேங்காய் துருவி போடுங்க. 2 பூண்டை தட்டி போட்டுருங்க. இந்த சைடு அங்கே இருக்கிறது சக்கரை பொங்கல். இந்த பக்கம் அப்புறம் அப்பளம். இந்த பக்கம் கிர்னி பழம். வெயிலுக்கு உகந்ததுங்க, வயிற்றுக்கு இதமானது. கிர்னி பழம் கொஞ்சம் பழமாகவும் இருந்தது. வெறும் வாயில் சாப்பிடவே வயிற்றுக்கு ஜில்லுன்னு போய் இறங்கிடுதோம். அதனால் சாப்பிட்டு முடித்த பிறகு இந்த கிர்னி பழம் சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும்ன்ட்டு 4 துண்டு கிர்னி பழமும் சேர்த்துருக்கேன். இன்றைய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.